அறிமுகப்படுத்தி மொழி உணர்விலே சிறப்பான முறையிலே பாவேந்தருடைய பங்குகளை எழுச்சியோடு இங்கே பதிவு செய்திருக்கிற குரல் நம்பர்களை கரவொலி எழுப்பி அவர்களை சிறப்பு செய்வோம் கேட்டுக்கொள்வோம். தமிழ் உணர்வு என்பது அவருடைய ரத்தத்திலே, அவருடைய ரத்த நாளங்களிலே வெளியேறி இருந்த காலத்தினால்தான் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை. அவர் சொன்னது தமிழ் சொன்னார், பாரதிதான் சென்றது என்று அவர் சொன்னார். நாம் எல்லாம் இப்பொழுது தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை, தமிழ் தொண்டர் பாரதிதாசன் தான் சென்றதுள்ளோம். தமிழுக்கு சொந்து செய்கிற அனைத்து மாந்தர்களும் தான் சென்றவர்கள் என்று சிலருக்கு அவருடைய உரையிற வரிகள், ஒவ்வொரு வரிகளும் மிக சிறந்த முறையிலே அந்த மொழி உணர்வை அவர் சிறப்பான முறையில் வடிவமைத்திருக்கிறார். வருகின்ற தோழர்கள் இப்பொழுது 12 மணிக்கு நாம் முடிக்க வேண்டும் என்று மருத்துவ மூலமாக செய்தி சொல்கிறேன். பேசி கொடுக்கலாம், சீக்கிரமே வந்து எனவே அடுத்ததாக எல்லாம் தாண்டி இங்கே இருப்பது சமூக உணர்வு என்ற தலைப்பை பேசுவார். அவரை கைவழி வரவேற்குமாறு சமூக உணர்வு தலைப்பை பேசுவார். இந்த பேசும் கலை வளர்ப்போம் நிகழ்ச்சி 100வது பட்டிமன்றம். பல பட்டிமன்றங்கள் நானும் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. எந்த ஒரு நிகழ்வுமே துவக்குவது மிகவும் ஈஸியாக பண்ணிடலாம். சொல்லுவதற்கு எல்லாம் எளியோ நிறையோ சொல்லியோ சரி, சும்மா ஆரம்பிக்கிறோம், கொஞ்ச நாள் பண்ணலாம் அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனால் நம்முடைய மருத்துவர் ஆரம்பம் அவருக்கு இந்த நிகழ்வை தொடர்ந்து அவரால் முடிந்தவரை எளிமையாக தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி, அதிலும் 100வது நிகழ்வை நம்ம எல்லாம் ஒரு சுற்றுலா போல அழைத்து வந்து இங்கே இந்த நிகழ்ச்சி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அண்ணன் நாத்திகுமார்கிட்ட சமூக பாரதிதாசனுடைய கவிதைகளில் விஞ்சி நிற்பது சமூகமே என்ற தலைப்பில் பேசணும் என்ற மருத்துவரை ஆரம்பம் கொடுத்தேன். அதே போல தமிழே என்ற அணியிலே பேச உள்ள நமது தோழர்கள் வழங்கப்பட்ட ராஜி அவர்களே உலக பொதுமொழி திருக்குறள்